ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இன்றைக்கி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆல் மார்க்கெட் எல்லா இன்டெக்ஸும் நல்ல ஃபால். ஒரு 10 மணிக்கு கவர்னர் ஸ்பீச் இருந்தது. ஸ்பீச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது தான். கண்டினியூஸ் ரேலி, நல்ல டவுன் சென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், நாளைக்கு சென்செக்ஸ் எப்படி எக்ஸ்பிரி, அதனால் எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஓப்பன் வந்து 72,473, ஹையும் அதே தான் 72,400. அப்போ மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே தான் வரணும். லோ வந்து 71,230. மார்க்கெட் கரண்ட்லி க்ளோஸ் வச்சுருக்கிறது 71,428. இப்போ அதன்படி பார்த்து போனால் நமக்கு 71,400 வருது. 71,400 கால் ஆப்ஷன். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 390, புட்டு 254. டோட்டலாக 644 பாயிண்ட் ரேலி நாளைக்கு நமக்கு இருக்கும். அது எந்த பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணிக்க போகிறோம். இப்போ இதன்படி பார்த்தோன்னா நமக்கு ரெசிடென்ஸ் 1ஆக இருக்கிறது 71,790, ரெசிடென்ஸ் 2ஆக இருக்கிறது 72,444. அப்போ சப்போர்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 71,146, சப்போர்ட் 2 70,756. இப்போ இது ரெண்டுக்கும் மிட்வீனாக வர்றது 71,468. அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கோ டு கால் ஆப்ஷன்ஸ். அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கு கோ டு புட் ஆப்ஷன்ஸ். இது என்னென்னா, நாளைக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் எப்படி இருக்குது, இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஓப்பனுக்கு கீழேன்னா நம்ம கொடுத்துருக்க பிவோட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் ரேலி ஆச்சுன்னா டெஃபினட்டாக புட் ஆப்ஷன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி கால் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இது பயிற்சிக்கான வீடியோ தான், எந்த பரிந்துரையும் நம்ம வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.